மக்களை நல்வயப்படுத்தணும். எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்திற்கு இடைஞ்சல் கொடுக்காம, இப்ப கூட பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், செங்கல்பட்டு அருகாமையில பல்லடுங்காலமா கிறிஸ்துவர்கள் ஒன்று கூடி ஒரு சர்ச்சை மாதிரி வச்சு வழிபட்டு வந்தாங்க. அதை போய் அங்க இருந்து கும்பகூடி இடிச்சுட்டு வந்துட்டான். சென்னையில ஒரு தடவை அவங்க இது மாதிரி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடும் போது, கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது உள்ள பூந்து அடிக்கிறான். கேட்ட RSS சங் பரிவார கும்பல்கள் இவெல்லாம் மாமா மச்சானதான் இருக்கான். இப்ப நீங்க யாரும் பெத்தலகத்துல இருந்தோ அல்லது இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்டில இருந்து இங்க வரல. நீங்க எல்லாம் எங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான் உறவுகள். இங்க நிறைய பேர் தாய்மார்கள் கூட இங்க சந்தனம் போட்டு வச்சிருக்காங்க, குங்குமம் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க எல்லாம் ஒரு சமத்துவமா வாழ்றோம். ஆக அவங்க விரும்பி அவங்களுக்கு ஒரு மார்க்கம், அல்லாஹ் மார்க்கம் தேவைப்பட்டது. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் யாரும் குவைத்துல இருந்தோ துபாயில இருந்தோ சவுதி அரேபியால இருந்தோ வந்து இங்க இஸ்லாத்திய தழுவி வாழக்கூடியவர்கள் அல்ல. அவங்க இங்க எத்தனை ஜாதி தமிழ்நாட்டில் இருக்கிறதோ இந்த சமூகத்தில் பிறந்தவர்கள் தான். அதே மாதிரி நீங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க கிறிஸ்தவத்தை தழுவியவர்கள் எல்லாம் இங்க இந்த மண்ணின் புரியக்கூடிய மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், எங்கள் உறவுகள் தான், எமது தமிழர்கள் தான். ஆனா இன்றைக்கு அவர்களையே கூறாக பிரிப்பது, தெரு தெருவுகளாக ஊருக்குள்ளே சண்டை போட்டு பிரிஞ்சு நிற்பது, ஒரு திருவிழாக்களை கூட ஒற்றுமையா இருந்து கொண்டாட முடியாத ஒரு சூழல். சாதியா பிரிக்கிறாங்க, மதமா பிரிக்கிறாங்க, கட்சியா பிரிக்கிறாங்க. இந்த நிலைகளை எல்லாம் கடந்து நாம் அனைவரும் இந்த மண்ணின் பூர்வீக குடி, மண்ணின் மைந்தர்கள், நாம் அனைவரும் தமிழர்கள். நமக்கென்று பண்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, தொன்மை இருக்கிறது, இலக்கண இலக்கியங்கள் இருக்கிறது, வளங்கள் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த சாதி சண்டை இல்லாம, மத கலவரங்கள் இல்லாமல், தமிழ் சமூகத்துக்கு இழக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிராக உங்களை போன்ற வெகு மக்களை ஒன்று திரட்டி அந்த உரிமைகளை, இருக்கின்ற உரிமைகளை காப்பதற்கும் இழந்த உரிமைகளை மீட்பதற்குமான ஒரு மற்றுமொரு அரசியல் பேர் இயக்கமாகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி